ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விஐபி கேலண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மாலை கட்டுற தொழிலை பற்றி மாலை கட்டுறவங்கள மட்டும்தான் மேக்ஸிமம் இல்லை, முழுமையாகவே அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலை என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்கலாம் அப்படின்றதும், இந்த மாலை என்னென்ன கலருக்கு சாரீஸ்க்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன மாலை அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் சைடில் தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாலையில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒயிட் பாசி போட்டிருக்காங்க. கழுத்து பக்கத்தில் வர அந்த ஒயிட் பாசி போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் பாசி போட விட்டியும் ராயல் லுக் தான் தரும். ஒயிட் பாசியும் போட்டுக்கலாம், நம்ம கோல்டு பாசியும் போட்டுக்கலாம். ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தோன்னா நம்ம கோல்டுலேயே பார்த்தோன்னா ஆரஞ்சு டைப் சொல்லுவாங்க. ஸோ அந்ததையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் பாசி போட்டோம் அப்படின்னா இன்னுமே ராயல் லுக்காக இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அண்ட் பார்த்தோன்னா ரெட் கலர் அண்ட் ஒயிட் பூ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை, தாஜ் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெட் கலர் பூ, ரெட் அண்ட் சிப்ஸி. அந்த நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸி செடி அப்படின்றலாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர் சைடு இது வராது, அது ஒரு ரசச்செடி மாதிரி இருக்கும். அதை கசக்கும், நம்ம கையில் பிடுங்கினா கூட கசக்கும். இது பார்த்தோன்னா எங்கே அப்படி பெரும்பாலும் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒசூர்லேருந்து தான் பெரும்பாலும் பார்த்தோன்னா இது உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனால் பார்த்தா இந்த பூவோட ஹை குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ரெட் வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து சிப்ஸி வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து ஒயிட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. இதோட மொத்த லென்த் பார்த்தோன்னா 2.5 feet அப்படிம்பாங்க. ஸோ 2 அடி அப்படின்னா 30 inch அப்படிம்பாங்க. ஸோ பார்த்தோன்னா எத்தனை ரெட் கலந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொத்தம் பார்த்தோன்னா இந்த மாலையில் பார்த்தோன்னா 7 ரெட்டுக்கு போட்டிருக்காங்க. 7 ரெட்டு போட்டிருக்காங்க. ஒயிட் எத்தனை போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒயிட் பார்த்தீங்கன்னா 6 போட்டிருக்காங்க, ரெட் 7 போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த கோர்வை செட் அப்படின்னாவே எத்தனை பூ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு பார்த்தோன்னா 13 பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே இதோட லென்த்து பார்த்தோன்னா 13 பூ போட்டால் அப்படின்னா அந்த சுங்கோடு சேர்ந்து பார்த்தோன்னா 30 inch அப்படின்றது நமக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாலைக்காக, அதாவது ஒரு மாலைக்கு மட்டும் பார்த்தோன்னா 13 x 13 எவ்வளோ ஆகுதுன்னா 26 பூக்கள் ஆகுது. ஒரு பஞ்சு கட்டோட விலை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப சீசனை பொறுத்து மாறுபடும். ஒரு பஞ்சு கட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 20 பூ இருக்குது அப்படின்னா அந்த 20 பூவோட விலை பார்த்தீங்கன்னா நார்மல் டயத்தில் எவ்வளோ போகும் அப்படின்னா 200 ரூபாவில் இருந்து ஆரம்பிக்கும், 150 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது விலை பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைம் இல்லாத டயத்தில் பார்த்தீங்கன்னா 150, 200, 250 வரையும் போகும். முகூர்த்த டயத்தில் எவ்வளோ போகும் அப்படின்னா கலர்களை பொறுத்து மாறுபடும். அதாவது பார்த்தோன்னா நமக்கு ஒயிட் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா அது கூட நமக்கு ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக யூஸிங் இல்லை. ஆனால் அந்த ரெட் கலர் பூ இருக்குது பார்த்திங்கன்னா, தாஜ் பூ இருக்குது பார்த்திங்கன்னா, இது எப்போயுமே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறேன். அதிகமாக பார்த்தோன்னா இந்த ரெட் பூ அதிகமாக யூஸ் பண்ணுற ரீசனால் இந்த ரெட்டு பார்த்தோன்னா அதிகமாக தான் இருக்கும். முகூர்த்த டயத்தில் எவ்வளோ இதோட விலை போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ரூபாலேருந்து 550 ரூபா 600 ரூபா வரைக்கும் கூட இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுன்ற பூ தான் இருக்கலே நமக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 26 ஒரு மாலைக்கு ஆகுது, ஓகேங்களா? 26 அந்த துண்டுக்கு மட்டும் ஆகுது. கீழே சுங்குக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். சுங்குக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பூ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா எத்தனை 13, 26 x 5 மொத்தம் பார்த்தோன்னா 31 பூ ஒரு மாலைக்கு ஆகுது. சுங்கு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து 31 பூ ஆகுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பூ ஆகுதுன்னு பாருங்கள், அதேமாதிரி 31 பூ ஆகுது. அப்போ பார்த்தோன்னா ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னா 20 பூ தான் இருக்கும். அப்போ 20 x 20 அப்போ பார்த்தோன்னா எத்தனை பூ ஆகுது? 60. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பஞ்ச் வாங்கணும்னா 3 பஞ்ச் வாங்கணும். 3 பஞ்ச் இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு 3 பூ எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அது இல்லாமல் சிப்ஸி கட்டு இருக்குது. சிப்ஸி கட்டோட நார்மல் விலை எவ்வளோ பார்த்தோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 200, நார்மலாக விற்கிறதே 200 விற்கும். ஸோ பார்த்தோன்னா முகூர்த்த டயத்தில் போகிறப்போ பட்சத்தில் எவ்வளோ விற்கும் அப்படின்னா
நம்ம முகூர்த்த டயத்தில் வந்து பார்த்தோன்னா அதுவும் 400ரூவாலேருந்து 500 வரைக்கும் விலை விற்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பூக்களோட கலரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேட்டு தாஜுங்கிறோம் பார்த்தீங்களா, டீப் ரேட் மாரோன் அப்படின்ற ஒரு கலரும், அது ஒயிட், அந்த ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் க்ரீம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சியோட இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா பேபிஸ் பெர்த் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட ஒரிஜினல் இங்கிலீஷ் நேம் வந்து பார்த்தோன்னா பேபிஸ் பெர்த் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னென்ன கலருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எந்தெந்த கலருக்கு வந்து கரெக்டாக அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம். வெள்ளை மற்றும் ஐவரி அப்படிங்கிறாங்க. வெள்ளை மற்றும் ஐவரினா என்னன்னா இதில் இந்த மாலையில் உள்ள வெள்ளை பூக்கள் மற்றும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த ஜிப்சி பூலாம் கலந்துருக்கனால அடர் சிவப்பு வெள்ளை சிவப்பு பூக்கள்னாலையும் வந்து பார்த்தோன்னா மாலைகளுக்கு வந்து அதாவது எந்த சேலை போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வெள்ளை மற்றும் ஐவரி சேலைக்கு தான் இன்னும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடர் சிவப்பு மற்றும் மெரூன் கலர் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அந்த சேரைக்கு ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப மாலையில் உள்ள சிவப்பு ரோஜாக்கள் வந்து நிறத்துல அப்படியே ஒத்து போகிறனால இது ஒரு நல்ல ஒரு ரீச்சபுளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது சேரீ என்ன அப்படின்ட்டு பார்க்குறப்ப அடர் சிவப்பு அல்லது மெரூன் கலர் சேரீயும் நல்லா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராஸ்டாக போவோம் என்ன புடவைக்கு நல்லா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் அப்படின்ற ஒரு சேலை கலருக்கு பயங்கரமாக இருக்குங்கிறாங்க. அடர் பச்சை நிற புடவைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா கான்ட்ராஸ்டில் வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ராயல் ப்ளூ அல்லது வந்து பார்த்தோன்னா நேவி ப்ளூ அப்படின்ட்டு போகிறப்ப நீல நிற புடவைகளுக்கு இந்த சிவப்பு மற்றும் வெள்ளை பூ காம்பினேஷன் மாலை வந்து சிறந்த கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடுகு நிற மஞ்சள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற சேலையில் வந்து நம்ம இது கட்டுறப்போ வந்து பார்த்தோன்னா சிவப்பு வந்து பார்த்தோன்னா தனித்துவமாக தெரியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சிறந்த தேர்வாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாஃப்ட் மற்றும் பேஸ்டல் நிறங்கள் அப்படின்ற பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா பிங்க் மற்றும் பீச் கலர் பிங்க் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சேலை அதாவது பீச் மற்றும் பிங்க் கலர் சேரீகளுக்கெல்லாம் கட்டுறப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் பல கலர் சொல்கிறேன், சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த கலர்லாம் உங்களுக்கு எந்த சேரீ எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் புரியல அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் கூட கேட்கலாம். இந்த மாலையோட ப்ரைஸ் வந்து என்ன ஃபைனலாக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது இந்த ஒரு பேர் மட்டும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாமே வந்து பார்க்குறப்ப ஒரு பேர் மட்டும் அப்படின்னா ஒரு 4500 இந்த ரேஞ்சில் வந்து வாங்கலாம். அதே தான் வந்து பார்த்தோன்னா நம்ம செட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1500 ஆட் பண்ணணும். அந்த செட்டு அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். செட் மட்டும் அப்படின்னா பேர் மட்டும் அப்படின்னா 2 மாலை மட்டும்தான் வரும். செட் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 மாலை வரும், 2 மாற்று மாலை, 2 கைச்செண்டு ப்ளஸ் 2 வேணி. அதாவது வந்து பார்த்தோன்னா மற்ற சைடு வந்து பார்த்தோன்னா 2 வேணி ஃப்ரீயாக தர மாட்டாங்க, 2 கைச்செண்டு ஃப்ரீயாக கிடையாது. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தர போகிறோம். ஸோ விஐபி கேலன்ஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மளோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா கோயம்பேடில் வந்து நம்மளோட FD 128 அதுதான் நம்மளோட மெயின் பிரான்ச். ஸோ நம்ம திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி இடத்துல இருக்கோம். திண்டுக்கல் மதுரை சென்னையில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மாலோட ப்ரைஸுன்னு டீட்டெயில் சொல்லிட்டேன். பேராக வாங்குகிறோம் அப்படின்னா 4500, அண்ட் செட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா அதோட 1500 ஆட் பண்ணி 5000 அது 6000 அது அவ்வளோதான் மொத்த பட்ஜெட். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஓலாவில் போட்டு விட்றேன். அந்த ஓலாவில் போட்டுறேன். அந்த ஓலாக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வருது. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு ஏதாவது ஒரு மாலை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா பெட்ரூம் டெக்கரேஷன் இருக்குது, கார் டெக்கரேஷன் இருக்குது, அண்ட் மண்டப டெக்கரேஷன் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தோன்னா சமையல் மாஸ்டர் இருக்காங்க, மேக்கப் கலெக்ஷன் இருக்குது, அண்ட் வந்துன்னா நம்ம சர்ப்ரைஸ் டெக்கரேஷன் இருக்குது, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த பர்த்டே டெக்கரேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மறக்காமல் கீழே என்னோடய நம்பர் தரேன், கீழே கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வருது. ஸோ இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வேறு ஏதாவது ஒரு மாலை கலரை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ எண்டுக்கு வருது. வீடியோ பிடிச்சி தரணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.